எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இல்ல 13th பிப்ரவரி 3rd ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் என்ன மாதிரி கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பார்க்கலாம். இதன் மூலம் எந்த டாபிக்கை ரிப்பீட் பண்றாங்க, பேசிக்கா கேட்குறாங்களா இல்லை அட்வான்ஸ் லெவலில் கேட்குறாங்களா அதை தெரிஞ்சு நீங்க அதுக்கு ஏத்தாப்புல ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கேள்வி பொறுத்தளவுக்கு லுயி நிகாய்னி த மேஜர் சீட் சோவிங் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஃபெஸ்டிவல் இருக்குமா, அந்த ஃபெஸ்டிவல் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டா என்ன பண்ணியிருப்போம், ஃபெஸ்டிவல் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல லுகிங்காய் நீ என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிப்பூர். யாரு செலிப்ரேட் பண்ணுவா, எந்த ட்ரைப் செலிப்ரேட் பண்ணுவா, நாகாஸ். இங்க நிறைய பேருக்கு டவுட் வரும், நாகாஸ்னாவே நாகாலாந்து தானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நாகாஸ் எங்கேயும் இருப்பாங்கன்னா மணிப்பூர்ல இருக்காங்க. அந்த மணிப்பூர்ல இருக்கிற ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் தான் வந்து லுகிங்காய் நீன்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா மணிப்பூர் தான் வரும். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன டாபிக்னா ஃபெஸ்டிவல். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு எதெல்லாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல இருக்கிற ஃபோக் டான்ஸ் இதுல இருந்து கேள்வி வருது, ஃபெஸ்டிவல்ல இருந்து கேள்வி வருது. கிளாசிக்கல் டான்ஸ்ல ரேண்டமா வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வருது. புக்ஸ் அண்ட் அதுல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்சஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி டைம் இருந்துச்சுன்னா போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் த பெயிண்டர் ஆஃப் சைன் அப்படின்னு இருக்குல்ல. இது என்ன அப்படின்னா அகைன் ஸ்ட்ராட்டஜிக்கில் இருக்கிற என்ன டாபிக்னா அந்த புக்ஸ் அண்ட் ஆதர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாபிக் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது ஆர்கே நாராயணன் எழுதின புக்கு எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். இதில் என்ன கிளாஸ்ல கொடுத்தனோ இந்த ஸ்லைடு தான் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எதுக்கான என்னோட கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கணும்னு நிறைய ஸ்டூடெண்ட் டவுட்டா இருக்கலாம். ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்களேன். ஆர்கே நாராயணன் எழுதின ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் வந்து இந்த மால்குடி டேஸும் இந்த கைடுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இருக்கு. பட் கேள்வியில் எதை கேட்டிருக்கேன்னா பெயிண்டர் ஆஃப் சைன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆர்கே நாராயணன். என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 ஆதர் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கேல புக்ஸ் அண்ட் ஆதர்ல ஒரு 10 இம்பார்ட்டன்ட் ஆதர் இருப்பாங்க. அவங்க ஆதரோட புக்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. கைடு, மால்குடி டே, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த டார்க் ரூம், வென்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ், இங்கிலீஷ் டீச்சர், வெயிட்டிங் ஃபார் த மகாத்மா, த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இது வந்தாவே யாரை கனெக்ட் பண்ணா ஆர்கே நாராயணன். இப்போ இது இல்லாம இங்க இருக்கிற வந்து அதர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதர் ஆப்ஷன்ல இருக்கிறவங்களே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அவங்களே என்ன பண்ணிருப்பேன்னா டீட்டெயிலா வந்து கொடுத்துருப்பேன். நல்லா கவனிக்கலாம். விக்ரம் சேத் இவர் எழுதின புக்கு த அன்சூட்டபிள் பை ரொம்ப 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 ஃபேமஸான புக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சூட்டபிள் கேர்ள் ஒன்னு, 3 சைனீஸ் போயிட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மிச்சது இம்பார்ட்டன்ட் தான். பட் இது அடிக்கடி என்ன ரிப்பீட் பண்ற கொஸ்டினால நான் அந்த இடத்துல சொல்றேன். அடுத்து முல்க்ராஜ் ஆனந்த் இவரோட புக் எதுனா இந்த அன்டச்சபிள் கூலி, அதே மாதிரி வந்து ஸ்வாட் அண்ட் சிக்கிள்ஸ், இதெல்லாமே இவர் எழுதின இம்பார்ட்டன்ட் புக்கு. அடுத்து அமிதாப் கோஷ் ஹங்கரி டைடு, கிளாஸ் பேலஸ், த கிரேட் derangement, climate change and unthinkable, river of smoke, flood of fire, in an antique land, jungle nama, gun island, the shadow line, சகாத்திய அகாடமி அவார்டு 1989 வாங்கியிருப்பாங்க. இந்த அவார்டு வாங்கின புக்கா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம லேர்ன் பண்ணணும். அது ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்க 3 பேர் ஏன் நான் சொல்றேன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருக்காங்களா, ஸோ அதனால தான் இவங்களும் என்னன்னா இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ் தான். நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணியிருப்போம். ஒரு வாட்டி கனெக்ட் பண்றதுக்காக தான் வந்து இடத்துல மென்ஷன் பண்றேன். அடுத்து போலாம். அடுத்து ரொம்ப ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அபிஷியல் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க? இந்த இயரை வச்சு கேட்டாவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு டவுட்டா தான் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கங்க. 1894 என்னன்னா லிங்குவிஸ்டிக் சர்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அடுத்து உமேஷ் சந்திர பானர்ஜி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். சில பேர் இந்த கொஸ்டின் வந்து டஃபா தெரியலாம். அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி நான் எங்கேயுமே லேர்ன் பண்ணலையே அப்படின்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. நம்ம காங்கிரஸ் இந்தியன் ஹிஸ்டரி லேர்ன் பண்ணும்போது டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருப்போம். டபிள்யூசி பானர்ஜி என்னன்னா ஐஎன்சியோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் செஷனோட பிரசிடென்டா இருப்பார். ஸோ அதனால என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த ஃபுல் நேம் படிக்காம இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல பார்த்தா கூட கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் வந்து சொல்றேன்.
அடுத்த கேள்வி, பை வாட் அதர் நேம் இஸ் கிரீக் இந்தியன் ஆர்ட் ஆல்சோ நோன்? இது என்ன அப்படின்னா புத்திசம் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ புத்திசத்துல என்ன வரும்னா, அதாவது புத்தாவோட சிலையை உருவாக்குறதுக்கு நிறைய என்ன இருக்குன்னா, அந்த கட்டிடக்கலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னன்னா உருவாக்குறதுக்கே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல காந்தாரா, மதுரா, அமராவதின்னு மூணா பிரிப்பாங்க. அமராவதி என்பது என்னன்னா ஆந்திர பிரதேஷ் கிட்ட வரும். மதுரா என்பது இண்டிஜினியஸ், அதாவது இண்டிஜினியஸ் மீன்ஸ் வந்து என்ன, குஷன்ஸ் நம்மளோட இந்தியன் ஸ்டைல், ஒரு இந்தியால எப்படி வந்து ஒரு பொருளை, எப்படி கட்டிடக்கலையில ஒரு சிலையை உருவாக்குறாங்களோ அதே பேட்டர்ன்ல வந்து உருவாக்குறது. யாரோட சிலை அப்படின்னா புத்தாவோட சிலையை. காந்தாரா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், அதாவது இன்ஃபுளுயன்ஸ், அதாவது கிரேக்கர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்படி ஒரு சிலையை உருவாக்குறாங்களோ அந்த இன்ஃபுளுன்ஸ் மூலம் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து அதன் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த சிலைகளோட அமைப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும்னா காந்தாரன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மேஜர் அதுக்கு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. கிரீக் இந்தியன் ஆர்ட் அப்படின்னு சொன்னாவே அது எதை தான் சொல்லுவாங்கன்னா காந்தாரா ஆர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேஜர் டைப் ஆஃப் ரெசலிங்? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல என்ன இந்தியாவில் என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கான டெர்மினாலஜி, ட்ரோபிஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெசலிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்காக லேர்ன் பண்ணும்போது இதை வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். நல்லா கவனிங்களேன். அதாவது ரெசலிங்ல டைப் ஆஃப் ரெசலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஸ்டைல், கிரேக்கோ ரோமன். சூமோ ரெசலிங் ஒன்று இருக்கும். ஆனா அது எங்கன்னா ஜப்பான்ல வந்து ஆரிஜினேட்டா இருக்கும். நார்மல் ரெசலிங்ல டைப்னாவே ஃப்ரீ ஸ்டைல், கிரேக்கோ ரோமன். அதுதான் கேட்டிருக்கான், டைப்பா தான் கேட்டிருக்கான். ஸோ அப்ப டைப் பார்க்கும்போது என்ன ஃப்ரீ ஸ்டைல் பார்த்தோமா இருக்கு. இந்தோ ரோமன் கிடையாது, கிரேக்கோ ரோமன் அப்படின்னு வரும். கிரேக்கோ ரோமன் இந்தோனா இந்தியால இருந்து இதானது, மிக்ஸ் ஆனது அப்படின்னு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால என்ன, ஃப்ரீ ஸ்டைல் மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கங்க, நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து, இமா கெய்த்தல் ஆர் மதர்ஸ் மார்க்கெட் விச் இஸ் த வேர்ல்ட் ஒன்லி மார்க்கெட் ரன் என்டையர்லி பை த உமன்ஸ். எவ்வளவு பேருங்களா, 5000 பிளஸ் என்ன உமன் வெண்டர்ஸ் இருக்காங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியாவில தான் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல மணிப்பூர், இம்பால். இது என்னன்னா, இந்த சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ல ஏதாவது இருந்துச்சு, இல்ல கரண்ட் அஃபேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேபி என்னன்னா கேட்பாங்க. ஜனவரி மாசம் கரண்ட் அஃபேர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட், ஆனா உமன் மட்டுமே இருக்காங்க. அதுதான் இங்க வந்து யூனிக்கானது. அதை வச்சு பார்க்கும்போது என்ன, மணிப்பூர், இம்பால். அடுத்து, தோடா லாங்குவேஜ் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் என்டேஞ்சர் லாங்குவேஜ். எஸ், தோடா லாங்குவேஜ் ஏன் என்டேஞ்சர்னா ரொம்ப கம்மியான பேர் பேசினாலே அது என்டேஞ்சர் கீழே வச்சிருப்பாங்க. அடுத்து, புரோட்டோ சவுத் டிராவின் லாங்குவேஜ்னா தோடா லாங்குவேஜ் இங்க தமிழ்நாட்டுல தானே. ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் தான். புரோட்டோ சவுத் டிராவினோட பார்ட் ஆஃப் த லாங்குவேஜ் தான். என்டேஞ்சர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிந்து போகக்கூடிய நிலைமையில ஏதாவது இருக்கிற லாங்குவேஜ் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. போத் 1 and 2 தான். அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். கண்டக் ரிவர். கண்டக் ரிவர் வந்து எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஹிமாலயன் ரிவர்ல கங்கா ரிவர் இருக்கா. ஸோ கங்காவோட ட்ரிபியூட்டரியில நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க கண்டக். அப்ப எதோட ட்ரிபியூட்டரினா கங்கா ரிவர். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறாங்க. பட் இதே அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கொஞ்சம் டெப்த் போவான். ரிவர் சிஸ்டத்திலே கொஞ்சம் டெப்தா போயிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. பட் இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இது இந்தியன் ஜியோகிராஃபில எங்க லேர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டத்தை லேர்ன் பண்ணுவோம். ட்ரைனேஜ்ல ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து பெனின்சுலா ரிவர், இந்த நர்மதா, தாப்தி, இங்கிட்டு கோதாவரி, கிருஷ்ணா, இந்த மாதிரி ரிவர் எல்லாத்தையும் பெனின்சுலா ரிவர்ல வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல் பினான்சியல் பில்ல பத்தி பேசும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 110 மணி பில், ரைட்டா. ஆர்டிகல் 110 வந்து மணி பில்ல பத்தி பேசும். 117 தான் என்ன அப்படின்னா பினான்சியல் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து, which is the official governing body for the sport of basketball at the international level அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஸ்போர்ட்ஸா? பேசிக்கா ஸ்போர்ட்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணிதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். பாஸ்கெட்பால், கூடைப்பந்து பொறுத்தவரைக்கு நல்லா கவனிங்களேன். பாஸ்கெட்பால் அப்படின்னு வந்தாவே யூஎஸ்ஏ தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கும். ஏன்னா அங்க என்பிஏ வந்து ஸோ அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல என்னன்னா எஃப்ஐபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஏறுவனம் எஃப்ஐபிஏ தான். ஸோ அதனால என்ன வரும், கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். அடுத்து, சார்க்கோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இன்டர்நேஷனல் வந்து ஆர்கனைசேஷன், அதுவும் ஃபேமஸா இந்தியா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி எடுப்பாங்க. ஜஸ்ட் ஹெட் குவார்டர் கேட்டிருக்காங்க. சார்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், காத்மாண்டு நேபாளில் தான் இருக்கு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எப்போதும் இஸ்ரோ சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது இஸ்ரோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது இஸ்ரோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1972. இஸ்ரோ எப்போ உருவாகிருக்குன்னா 1969. 2 வருஷம் ஞாபகத்தில் வச்சுக்கேன், கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் 1900 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சாரி, இஸ்ரோ தான் வந்து 1969. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து 1972 தான். கரெக்டாக தான் இருக்கு. கொஸ்டின் ஆன்சர் வந்து கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, அதாவது எக்கானமில இந்த ஸ்பெஷல் எக்கானமி ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லிட்டு வந்து உருவாக்குவாங்க. அந்த மாதிரி கான்செப்டே எப்ப வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்குங்க. 2000 இந்த மாதிரி ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2000 தான் வரும். அடுத்து, who granted the first official approval and pre-qualification for the mpox vaccine to be used in the Africa? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த அப்ரூவல் அப்படிலாம் பண்றது என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல யாரு பண்ணுவாங்கன்னா ஹூ தான் பண்ணுவா, ரைட்டா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், பட் வந்து இந்த அப்ரூவல் அப்படின்னு வரதுனால நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா WH வந்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, யாரோட அசிஸ்டன்ஸ் மூலம் வந்து பிரியங்கா கர்பா ரிச்சுவல் ஏன்ஷியன்ட் டைம்ல, அதாவது அரசர்கள் ராஜா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சில வந்து ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது யாரு மூலம் வந்து பண்ண முடியும் அப்படின்னா பிராமணர்கள். இப்பயுமே வந்து என்ன யாகங்கள்லாம் வளர்க்குறாங்க, மகா சிவராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா யாரு பிராமணர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிராமணர்ஸ். இது கொஞ்சம் லாஜிக்கா நீங்க என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணலாம். அடுத்து, டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னா பிசிக்ஸ்ல வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல என்னன்னா நான் கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. அம்மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட். வோல்ட் மீட்டர்னா வோல்டேஜ் மின்னழுத்தத்தை. கால்வனோமீட்டர் அப்படின்னா கொஞ்சமாவது எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கா, அதாவது த்ரோண்டாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றதா என்ன அப்படின்னா கால்வனோமீட்டர். அம்மீட்டர் வந்து கரண்ட் இருக்கும், அந்த கரண்ட் எப்படி போகுது அதை பாக்குறதா வந்து அம்மீட்டர். தெர்மோமீட்டர் வந்து டெம்பரேச்சர், ரைட்டா? பாரோமீட்டர், ஸோ பாரோனா பாரு அப்படின்னு ஆவத்துல வச்சுங்க. பாரு அப்படின்னு எதை பாக்குற, காத்த பாக்குறீங்க, அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷர், காற்றழுத்தத்தை அளக்கிறது. சும்மா ஷார்ட்கட்டுக்காக என்ன சொல்றேன்னா பாரு அப்படின்னு சொல்றேன். மேனோமீட்டர், மேனோ என்ன, கேஸ் ப்ரெஷர் வந்து வாயு அழுத்தத்தை வந்து அளக்கிறதுக்கு. ஹைக்ரோமீட்டர் வந்து ஹியூமிடிட்டி வந்து மெஷர் பண்றதுக்கு. ஹைட்ரோ என்பது லிக்விடோட டென்சிட்டியா. லாக்டோமீட்டர் வந்து லாக்டோனாவே வந்து மில்க் சம்பந்தப்பட்டது, மில்கோட பியூரிட்டி வந்து மெஷர் பண்றதுக்கு. அனிமோமீட்டர், ஸோ அனிமோ அப்படின்னாவே விண்டோட ஸ்பீடு. அனிமோன்றது காற்றோட வேகத்தை வந்து அளக்கிறதுக்கு. ஆல்டிமீட்டர் அப்படின்னாவே வந்து ஆல்டிடியூட் ஹைட்டு. ஸ்பீடோமீட்டர் என்ன, வீக்கிளோட ஸ்பீடு. இப்போ நம்ம பைக்ல போறோம்னா எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னா அதான் ஸ்பீடோமீட்டர். டாக்கோமீட்டர் வந்து ரொட்டேஷனோட ஸ்பீடு. பைரோமீட்டர் வந்து ஹை டெம்பரேச்சர், ரொம்ப ஹை லெவல் டெம்பரேச்சர் கெல்வின்ல பார்க்கும்போது என்ன பைரோமீட்டர். கலோரிமீட்டர் ஹீட் எனர்ஜி மெஷர் பண்றதுக்கு. ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து வேவ் லென்த், ரைட்டா? ஸ்பெக்ட்ரோமீட்டர், என்ன சொல்ற எலக்ட்ரோ மேக்னடிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. சீஸ்மோமீட்டர் வந்து எர்த்குவைக்கோட இன்டென்சிட்டி. ஓடோமீட்டர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம் பார்க்கறதா வந்து ஓடோமீட்டர் பைக்ல இருக்கும். மைக்ரோமீட்டர் வந்து ஸ்மாலான லென்த் வந்து மெஷர் பண்றது மைக்ரோமீட்டர். ஸ்க்ரூ கேசேஜ் வந்து திக்னஸ் டயமீட்டர் வந்து பாக்குறது. அதே வெர்னியர், வெர்னியர் ஸ்கேல் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எக்ஸ்டர்னல் டயமீட்டர் பாக்குறது. பொட்டன்ஷியோமீட்டர் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது மின்னழுத்த வேறுபாடை வந்து துல்லியமா பாக்குறதா வந்து பொட்டன்ஷியோமீட்டர். இது எதுக்காக சொல்ற வரணும், மேபி கேட்கலாம்ல அப்கமிங்ல, உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான். ஸோ டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர் இதுல வந்து ஈஸியா கேட்டாங்க, பட் வந்து சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ பாரோமீட்டர் காற்றழுத்தமானி, தெர்மோமீட்டர் வெப்பமானி, ஹைக்ரோமீட்டர் வந்து என்னன்னா ஈரப்பதமானி, அனிமோமீட்டர் வந்து காற்றோட வேகமானி. தெய்யாட்டு ரிச்சுவலான ஃபோக் டான்ஸ் எந்த ஸ்டேட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தையாட்டு அப்படின்னு வந்தாவே என்னன்னா கேரளா சம்பந்தப்பட்டதாம். தமிழ்நாடு கேரளா சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு ஃபோக் டான்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாரும் ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு வந்து பார்த்துக்குங்க. அடுத்து எக்கானமில இருந்து, ஸோ 6th 5 year பிளானோட
மெயின் அப்ஜெக்டிவ் வந்து கேட்குறாங்க. ஸோ எக்கானமி பொறுத்தளவுக்கு 5 இயர் பிளான்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிறோம். இப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, இது வந்து டவுட்டா இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் டைம்ல ரீகலெக்ட் பண்றதுனால டவுட்டா வரும். இப்ப கம்ப்ளீட்டா 5 இயர் பிளான் வந்து குடுத்திருக்கேன். இத நீங்க எப்படி வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, அதுக்கான ஷார்ட்கட் இருக்கு. அது வருஷம் பொறுத்ததுக்கு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்னாவே அந்த வருஷமும் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்க. ஒரு கம்ப்ளீட்டா எப்ப வரும்னா 6வது 5 இயர் பிளான்ல தான் 80ல வந்து ஆரம்பிக்கும். அடுத்து 7வது பிளான் முடிஞ்சோனே என்னன்னா 1991ல எல்பிஜி ரிஃபார்ம் வந்து வரும். So அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. அடுத்து என்ன 10 தான் இந்த 2000 டைம்ல வரும். 2002ல வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா 10வது பிளான். மிச்சது எல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏதாவது 2, 3 ஞாபகத்துல வச்சாலும் அதை வச்சு என்ன பண்ணலாம் 5, 5 வருஷமா கூட போகும்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப அப்ஜெக்டிவ் பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்க. அப்ஜெக்டிவ்க்கு என்னன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது நம்ம இந்தியா 1950ல என்ன நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்ல. அப்ப நம்ம எதை வந்து பிரைமரி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அக்ரிகல்ச்சர். நம்மளுக்கு விவசாயம் தான் ஃபர்ஸ்ட். விவசாயம் பார்த்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ண பார்ப்போம். ஓகே விவசாயம் இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதன் மூலம் நம்ம இந்தியாவுக்கு தேவையான வந்து ஃப்ரீடம் செல்ஃப் ரிலையன்ஸா அதாவது நம்மளுக்கு தேவையானது நம்மளே வந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் என்ன உற்பத்தி நிறைய பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வர பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும்போது அந்த டைம்ல என்ன பிரச்சனை இருக்கும் பாவர்ட்டி இருக்கும். அந்த பாவர்ட்டி ரிலேட்டடா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து அட்ரஸ் பண்ண பார்ப்போம். ஸோ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்ததுல என்னன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குன்னா பிரைவேட் லெவல்ல பிரச்சனை இருக்கும். ஸோ பிரைவேட்ல என்ன பிரச்சனை சொல்லிட்டு எல்பிஜி ரிலேட்டடா பார்ப்போம். அது பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ பிரைவேட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஹியூமனோட ரிசோர்ஸ் ஏன்னா இப்ப பிரைவேட்னா வேலை பார்க்கணும். அப்ப ஏன் வேலை பார்க்கும்போது என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி பார்ப்போம். ஹியூமன் ரிசோர்ஸ் பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது என்ன பிரச்சனை வரும் ரிசர்வேஷன் வரும் ரைட்டா. அப்ப ரிசர்வேஷனுக்காக என்ன கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வந்து கொண்டு வருவோம். ஜஸ்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன இன்கம் லெவல் வந்து டெவலப் ஆகுதான்னு பார்ப்போம். இன்கம் டெவலப் ஆகும்போது எல்லாரும் இன்க்ளூசிவா எடுத்திருக்குமான்னு பார்ப்போம். எல்லாரும் இன்க்ளூசிவா இருக்கும்போது ஃபைனலா வந்து சஸ்டைனபிளா நம்ம இந்தியாவை ரன் பண்றோமா இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. உங்களால என்ன பண்ண முடியும் எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு வாங்க என்ன சொல்லலாம் 6வது 5 இயர் பிளான். ஸோ 6வது 5 இயர் பிளான் 1980, 85ல வரும். அந்த டைம்ல என்னன்னா பாவர்ட்டி எராடிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஹெவி இண்டஸ்ட்ரி வந்து செகண்ட் பிளான் ரைட்டா. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படி எல்லாமே வந்து 3வது பிளான். ஏன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது பிளான்ல வரும். ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் growth வந்து 11வது பிளான். ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் ஏன்னா இன்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சா இங்க இருக்க பாருங்களேன் அது 11வது பிளான். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்த கேள்வி எந்த ராஜ்பூட் ரூலர் முகல்ஸ் வந்து நல்லா கவனிங்க ஏதோ ஒரு ராஜ்பூட் ரூலர் முகல் வந்து டிஃபிட் பண்ணிட்டாங்க. அப்படி டிஃபிட் பண்ணதுனால ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் சிஸ்டம் இருக்கும் ஒரு பாலிசி இருக்கும். அது யாரு அக்செப்ட் பண்ணா அப்படின்னு கேட்காங்க. எந்த ராஜ்பூட் ரூலர் அப்படின்னா ஆம்பர் தான். ஸோ ஆம்பர்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம் கச்சவா ராஜ்பூட். ஸோ கச்சவா அதாவது நல்லா நல்லா கவனிங்க எங்க இருக்குன்னா ஆம்பூர் பகுதியில இருக்க கச்சவா ராஜ்பூத் தான் என்ன பண்ணிருக்கணும் ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து போலாம். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா என்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன உராய்வு விசை ஈர்ப்பு விசை கிடையாது உராய்வு விசை. உராய்வு விசை எப்போதும் அதாவது ஒரு பொருள் இருக்கு ஒரு பொருளை தள்ளிக்கிட்டே போறோம்னு வச்சுக்கலாம் அந்த உராய்வு விசை நம்ம எந்த திசையில தள்ளுறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன உராய்வு விசை ஏற்படும் ரைட்டா. அப்ப என்ன ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் இயக்க திசைக்கு எதிர் திசையில் தான் எப்போதும் என்னன்னா இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து ரத்னவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் சான்ஸ்கிரிட் டிராமா இருக்கும் அதை யாரு எழுதுனான்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன நம்ம ஹிஸ்டரியில லேர்ன் பண்ணிருக்கோம். ஹிஸ்டரியில என்னன்னா ஹர்ஷ் வர்த்தனா அதாவது என்ன போஸ்ட் குப்தாவுக்கு அப்புறம் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ஷா பீரியட் வரும். அந்த ஹர்ஷா பீரியட்ல பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க அவர் எழுதின புக் வந்து ரத்னவாளி நாகநந்தா பிரியதர்ஷிகா இந்த மூணுமே யார் அப்படின்னா ஹர்ஷா தான் எழுதியிருப்பாரு. ஹர்ஷாவோட சரித்தா இருக்கும் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கைய வராது யாருன்னா பானபட்டா எழுதியிருப்பாரு. பானபட்டா யாரு பீரியட்ல இருப்பானா ஹர்ஷா பீரியட்ல இருப்பாரு. அதே இல்லாம பானபட்டா வேற என்ன எழுதியிருப்பானா காதம்பரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புக் இருக்கும். 2 இது பானபட்டா எழுதியிருப்பாரு. இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஏன்ஷியன்ட் பீரியட் பண்டைய இந்தியாவுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். பணினி எழுது அஸ்தயாயின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. பதாஞ்சலி வந்து மகாபாஷ்யா. லா சம்பந்தப்பட்டது மனுஸ்மிருதி இருக்கும். அர்த்த சாஸ்திரா அதாவது கௌட்டல்யா எழுதுனது. மெகஸ்தனிஸ் எழுது இண்டிகா. பயோகிராஃபி புத்த சரிதா புத்தா அப்படின்னாவே ஆசை இருக்கும். அதான் அஸ்வகோசன்னு வச்சுக்கோங்க.
அடுத்து பிங்காலா. ஸோ பிங்காலாவோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்து சூத்ரா அப்படின்னு வரும். ராமா வந்து பாரத முனியோட நாட்டிய சாஸ்திரா இருக்கும். காளிதாஸ் எழுதின ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. மாளவி அக்னிமித்திரம், விக்ரம வம்சம், அபிஞான சவுந்தலம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஹர்ஷாவோட ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இதெல்லாமே பார்த்தோம். கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பொயட்டில் காளிதாஸ் எழுதுனா மேகதூதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. அடுத்து பார்த்திகரி, ஸோ சாரி பத்ருஹரியோட வந்து என்னன்னா எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சிருங்க சரதம், நீதி சதகம், வைராக்கிய சதகம். சிருங்கார சதகம், நீதி சதகம் அண்ட் வந்து வைராக்கிய சதகம். யாருன்னா பத்ரு ஹரியோட வந்து இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டாரிக்கல் ஜெயதேவோட கீதா கோவிந்தா வரும். ஹிஸ்டாரிக்கல் வந்து பானப்பட்டா ஹர்ஷரித்தா எழுதியிருப்பாரு. பில்கானா என்னன்னா விக்ரம தேவா வந்து எழுதியிருப்பாரு. மிச்சம் எல்லாமே ப்ரோஸ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கங்க. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இங்க கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெத்தஸ்கோப் பிளட் ப்ரெஷர்லாம் கிடையாது. ஸ்பிக்மோ மோனோமீட்டரை வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா பிளட் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணும். அதில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதை வரும். தெர்மோமீட்டர் வராது, இசிஜி வரான்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணி கூட என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஆன்சர் எடுக்கலாம். அடுத்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1972. அதாவது இந்தியால நிறைய என்னன்னா இந்த 1970 பீரியட்ல என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்க, கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கேன். எதுக்காக சொல்ல வரேன், நம்ம இதுல இந்தியால நிறைய வந்து கமர்ஷியல் பேங்க் எல்லாத்தையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டோட பேங்க், அதாவது என்ன தேசியமயமாக்கல் எல்லாமே இந்த 1970 பீரியட்ல வந்திருக்கும். அதனால சொல்றேன் 1972. ஸோ அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இங்கிலீஷ்ல வந்து பெருசா கொஸ்டின் கிடைக்கல. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரிவிஷன் பண்ண நினைச்சீங்கன்னா ஆப்ல கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட என்னன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் தான் இருக்கனால அதுல வர ரிவ்யூ வந்து நம்மளால போட முடியாது. அதனால என்ன கொடுக்கறது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதன் மூலம் என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்க வந்து கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி, thank you for watching and have a nice day.